நம்ம ருத்ராஜ் கேக்கோடு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து சென்னையில் ரெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. அது சென்னை டீம் கூட போட்டிருந்தாங்க அவங்களோட அபிஷியல் பேஜில். என்னடா இவர் ரெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்லேன்னு பார்த்தா நம்ம துலிப் டிராபி வந்துருச்சு. 28ஆம் தேதி ஆரம்பிக்க போது மக்களே துலிப் டிராபி. இந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஆரம்பிச்சு செப்டம்பர் 15 வரையும் இந்த துலிப் டிராபி நடக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள 6 சோனையும் 6 டீமாக பிரித்து மோத விட போகிறாங்க. அது என்னென்ன டீம்னா நார்த் சோனு, ஈஸ்ட் சோனு, சென்ட்ரல் சோனு, நார்த் ஈஸ்ட் சோனு, சவுத் சோனு, அப்புறம் வெஸ்ட் சோனு. இந்த மேட்ச் எல்லாமே பெங்களூர் ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது. பெங்களூரில் ஒரு ஸ்டேடியம் தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 ஸ்டேடியம் இருக்குது. அதனால பெங்களூர் 1 ஸ்டேடியம், பெங்களூர் 2 ஸ்டேடியம்னு ரெண்டையும் பிரித்து இந்த 6 டீமையும் மோத விட போகிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நார்த் சோனு, ஈஸ்ட் சோனு 28 to 31ஆம் தேதி பெங்களூர் 1 ஸ்டேடியத்தில் மோதும். அதே தேதியில் பெங்களூர் 2 ஸ்டேடியத்தில் சென்ட்ரல் சோனும் நார்த் ஈஸ்ட் சோனும் மோதும். இந்த ரெண்டு டீம்ல இருந்து எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த ரெண்டு டீமும் வந்து செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகும். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சவுத் சோனும் வெஸ்ட் சோனும் டைரக்டா செமிஃபைனல்ஸ் விளையாடுவாங்க. ஏன்னா போன வருஷத்தோட துலிப் டிராபி வின்னர் வந்து நம்ம சவுத் சோனு, அப்புறம் ரன்னர் வந்து நம்ம வெஸ்ட் சோனு. ஆக இந்த வருஷத்துக்கான ப்ரீ குவாலிஃபையர் செமிஃபைனலுக்கு இந்த 2 டீமும் தகுதி பெற்றுச்சு. ஆக நார்த் சோனு ஈஸ்ட் சோனு விளையாண்டு எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம் வந்து ஸ்ட்ரெயிட்டா சவுத் சோனு கூட செமிஃபைனல் விளையாடும். அதே மாதிரி சென்ட்ரல் சோனு நார்த் ஈஸ்ட் சோனு விளையாடுற மேட்ச்ல எந்த டீம் ஜெயிக்குதோ அது ஸ்ட்ரெயிட்டா போய் வெஸ்ட் சோனு கூட செமிஃபைனல் விளையாடும். இந்த 2 செமிஃபைனல் மேட்ச்லயும் எந்த 2 டீம் ஜெயிக்குதோ அந்த 2 டீமும் போய் ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல் விளையாடும். அது வந்து பெங்களூர் 1 ஸ்டேடியத்தில் தான் நடக்கும். அப்புறம் எல்லா மேட்சுமே காலையில் 9:30 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. அடுத்த வீடியோவில் எந்தெந்த டீமுக்கு எந்தெந்த கேப்டன் இருக்காங்கிறத பார்ப்போம், எந்த ஐபிஎல் ஸ்டார்ஸ் இருக்காங்கிறதையும் பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே.